கொண்டே பார்த்தா தப்பா நிக்கிறா. Oh my god. Nice woman. Okay sir. Wow. சூப்பர் ஃபிகர். ஆமா. நீங்க தான் மிஸ் ஓதா செல்வியா? இல்ல ராதா செல்விடா. ஆள் நல்லா இருக்கா, ஆனா வாய் சரியில்லையே. எல்லாமே நல்லா இருக்கும், உங்களுக்கு சாமான் சரியில்லையே. நான் சாமான நீ வெல்டிங் வச்சிட்டு போ. எந்த சாமான சொல்றீங்க? நீங்க எந்த சாமான ஏட்டீங்க? முக பளபளப்பு தெரியுது, தெளிச்சு குடுத்தாட்டிக்கு தான் நினைக்கிறேன். அப்படி அந்த தெளிச்சியே நீதான்றது எனக்கு நல்லா தெரியும். புரியுதா? யார் நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? உன்னை கரெக்ட் பண்ண வந்திருக்கீங்க. கரெக்ட் பண்றது எவ்வளவு நாள் ஆச்சு, இப்ப போய் கரெக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன் லூசா வாரசி இப்ப கரெக்ட் பண்றாங்க? கரெக்ட் பண்றதுன்னா உடனே ஜெயராஜ் கூட்டி வந்திருக்காரு. நான் தான் எட்டுக்கு போட்டு ஸ்பானிஷ். பேச்சுக்கு பேச்சு பேசக்கூடாது, தவறான உச்சரிப்பு. என்ன பேசுறோமோ அதை கேட்டு வாங்கி புரிஞ்சு பேசுறாங்கன்னா ஒரு மனிதனுக்கு இயல்பு இருக்காது. ஓட்டப்பானைக்குள்ள நண்டு விட்ட மாதிரி ஓல் 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 இருக்க கூடாது. அதை நான் பண்ண மாட்டேன், நீ தான் பண்ணணும். எனக்கு பிடிக்காத விஷயம் அதைத்தான் இப்ப சொன்னேன். ஒரு பெண்ணுன்னா முதல்ல நான் அடக்க வைய இடத்துல பேசணும். ஒரு ஆண்டவனா முதல்ல தன்னடக்க முதல்ல முக்கியம். ரொம்ப மும்பிட்டு வாய் பேசுறேன் உங்க அக்கா பக்கம் உள்ள வீட்டுல வச்சிருக்க கூடாது. அத்தை தருத்திரி ஆம்பளை பேசுனா அந்த குடும்ப குண்டி கூட உருப்படாத. பொம்பளை பேசுனா உலகத்துல ஏதோ இருக்க கூடாது. ஆம்பளை பேசுனா அத்தை தருத்திரி, பெண்கள் பேசுனா அத்தை சரித்திர கூட. நீ பேசுற சரித்திரம் எப்படி தருத்திரி எப்படி மானகட்ட லூசு யாரா தருத்திரிங்கற? மகாலட்சுமி வம்சம் படைத்தவர்கள் பெண்மணிகள். அந்த மகாலட்சுமி கட்டி வாழ்ந்து ஒரு ஆம்பளை தாண்டி. அப்ப கட்டறதுக்கு சும்மா இடம் கொடுக்குறாங்க. நாங்க லைசென்ஸ் ஒன்னு கொடுத்தா தானே கழுத்துல ஏத்துவேன். நான் உன்னை ஓட்டி பார்த்தாலே லைசென்ஸ் கொடுப்பேன். ஓட்டி நக்கற முதல்ல பேசுற. என்னடி பேசுற? பொம்பளை மேல வாயை பொத்திக்கிட்டு இல்ல. புரியுதா? இந்த உலகத்திலே ஆம்பளைகள் தலை சிறந்தவர்கள். உலகத்திலே பெண்கள் தான் தலை சிறந்தவர்கள் நான் சொல்றேன். அப்படி பேசாத சொல்றேன். அப்படி பேச வைக்காதீங்க நான் சொல்றேன். என்னைக்குமே விட்டு கொடுத்து போற தன்பான்மை மனப்பான்மை யாருக்குன்னா ஆம்பளைக்கு மட்டும் இருக்கு. எதை விட்டு கொடுப்பீங்க? புரியல? ராணுவத்துல அழிச்ச ஆளுகளை விட உன்னை போல ஆணவத்துல அழிச்சா நிறைய பேர் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு மண்டை கணம் இருக்கலாம். அதே மண்டையில கணம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவன் உலகத்துல உருப்படாத சரித்திரமே கிடையாது. ஒரு குழந்தைக்கு மண்டையில கணம் இருந்தாண்டி லூசு முண்டை பிறக்கிறப்பல சோபரசமா பிறக்கும். புரியுதா? என்ன விட்டு கொடுத்து போன்னு பேசுறீங்க? ஒரு ஆம்பளை என்னைக்குமே தன்மானத்தில் சிங்கம். தலை சிறந்தவர்கள் தன்மானத்தை சிங்கம் பெண்கள். அவன் கல்யாணம் பண்ண துட்டிக்கு அவன் ஆட்டமாத்தா இருக்க. என்னைக்கு உங்க கழுத்துல இந்த 3 நாட்டுங்களை 3 முடிச்சா போட்டு தொலைஞ்சானோ நாசமா போயிட்டேன். ஒன் தாலி டோட்டல் லைஃப் காலி முடிச்சு. இதுல வேற இந்த கல்யாணம் முடிச்சா கூட பரவாயில்லைங்க. இந்த முதராத்திரி எவன் கண்டுபிடிச்சான நாசம் பத்து போற முண்டை. இந்த முதராத்திரில ஆம்பளை மண்டைய புள்ள பொட்டாட்டி கழுவுங்க. என்னங்க அன்னைக்கு இந்த எச்சிக்கல முண்டை என்ன சொன்னாலும் நீ போடுங்க. உம்மால ஒரு வாரம் தான் வச்சிருக்கணும், அப்புறம் விரட்டி விட்டுரும். சரிமா செஞ்சிருவோம். இங்க செய்ய வேண்டாத்தான் அங்க எல்லா வேலையும் நடக்கும். இப்படியே ஒரு ஆம்பளை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போய் இன்னைக்கு நாதியத்தை உட்காந்துருக்கான். நீ சொல்றியே நாங்க பொம்பளை வருஷம்னு, இதுல பாதி உன் பெண் வர்க்கம் தான் உட்கார்ந்து இருக்கு. நான் கேட்கிற பொம்பளை பெருசுன்னு இல்ல, இங்க நாடகம் பார்க்குற பெண் வர்க்கத்துல எத்தனை பேரும் உங்க மாமியாவோட உட்காந்து நாடகம் பார்க்குற கை தூக்குங்க. மாமியார் போட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதில்லை. அருமையான வாசகம். உங்களை சந்திச்சதுல மிக்க பெருமை. நீங்க எப்படி பேசினாலும் அந்த இடத்துக்கு நான் வருவேன். கேட்ட கேள்விக்கு பதில். நீங்க பேச அமைதியா இருந்தல. விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதில்லை. ஆம்பளை விட்டு கொடுத்து போய் கெட்டு போக முடியல. பொம்பளை எதுக்கு விட்டு கொடுக்கணுமோ அதுக்கு தான் விட்டு கொடுப்பாங்க. என் புருஷன் இருக்காரு, வாங்க புருஷன் 2 பொம்பளை இங்க போயிட்டு வாங்க, நான் விட்டு கொடுத்துட்டு வாக்காந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீ பல பொம்பளை சொல்லி பார்த்துட்டு வந்துருவேன். வாஸ்தவமான பேச்சா? ஒரு பெண்ணகை வட்டி சோத்தை விட்டு கொடுத்தாலும் கொடுப்பாலும் ஒழிஞ்சு அவளுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டான். உண்மைதானே? அதே மாதிரி சொன்னீங்க 3 நாட் 3 முடிச்சு நக்கிறதுக்கா போடுற அந்த நாதாரி புண்ணாக்கு 10 ரூபாய்க்கு 3 கண்டை வாங்குற, 50 ரூபாய்க்கு மஞ்சள் கிழங்கு வாங்குற. அதுல என் அம்மியில அரப்பு அரைச்சு அந்த 3 கண்ணில தடவி அதுக்கு ஒரு ஐயரை கூட்டு வந்து ஓம் குண்டாயிரம் நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் ஊமன நமக அப்படின்னு சொல்லி ஓத விட்டு அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்கிற தருத்திரியமே அதுதான். முதல் ராத்திரி பாட்டி சேசம் முதல் ராத்திரி 3 முடிச்சு எடுத்தா போற ஒத்த முடிச்சாலும் உன் ஜோடியை முடிக்க வேண்டியதானா? ஏடுபட்ட எரும மாட்டு பேர இவன் சொல்ற மாமியா மண்டைய நாங்க புரிச்ச மண்டைய கழுவுறோமா, நாங்க தான் மண்டைய கழுவுறோமே. நீ என்ன கேட்டதுக்கு பதில் நீங்க சொல்றீங்க
சொத்து போத்து ஊரா ஏறிக்கிட்டு வருதுங்க. எப்ப இவன் டொங்காஸ் போட்டு முடிக்கிற வரையும். வாட் இஸ் அந்த டொங்காஸ் முடிஞ்சவன ஏன்டி சமாவாசம் பிடிச்ச முண்டை அங்கேயே ஏறிக்கிட்டு வாக்காந்து இருக்கிற புருஷனுக்கு சோறு போட மாட்டியா சோறு அப்படின்னு இந்த நாரவாய் பேசும். நல்லவாய் நான் பேசுறா பேச மாட்டியா? பேச மாட்டேன். என்னத்துக்கு பேசுறேன்? எதுக்கு பேசுறேன்? நீ நிறுத்தி முதல்ல. நாங்க அஷ்டலட்சுமி யோகலட்சுமி கர்மலட்சுமி வர்ணிக்கிற உண்மைத முத பொம்பளை நீ முத ஆம்பளை சும்மா விடுறியா? முதல்ல தெரியும் நீ தான் புருஷனை மடியில் அடி போட்டு கொஞ்சிர அத்தா அத்தா நீங்க இல்லையா நான் செத்துருவேன். செத்து நக்குவீங்க. முதல் இந்த அத்தான் அத்தாண்ட பொம்பளை தூக்கி போட்டு வாயிலே ஊத்தணும். இந்த அத்தானுக்கு முதல் என்ன அர்த்தம் தெரியுமா? அத்தான் பாசம் அல்ல அம்புட்டும் வேஷம். அத்தான் அத்தான் நீ சம்பாதிக்கிற காசை புள்ள நான் புடுங்கத்தான். இது எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் கடத்தத்தான். உன்னைய தனி குற்றம் வீட்டுக்கிட்டு ஓடத்தான். கடைசியா மகளிர் பேசுற போய் படுத்துக்கிட்டு மேடம் என் புரிஞ்ச தோட்டத்தியா என் சங்கிலியா என்ன நோனியா என் பெண்வர்க்கத்தை கேட்டீங்கல்ல, எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துருக்கீங்களே. உன் பெண்வர்க்க அமைதியா உட்கார்ந்துருக்கவங்கள யாராவது ஒருத்தவங்கள மாமியாரோட உட்கார்ந்து கையை தூக்குங்க. தூக்க மாட்டாங்க. மாமியார் மாமியார் மாதிரி நடந்துக்கணும், மருமகள் மருமகள் மாதிரி நடந்துக்கணும். என் வர்க்கத்தை விட உன் வர்க்கம் அதிகமா, உன் வர்க்கம் தான் அதிகமா. உன் வர்க்கம் என் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் கீரிக்கல் மேடையில யாரையும் வப்பாட்டியா வைக்க அந்த கையை தூக்க சொல்ல பாப்போம். சிவசிவா காசினாலா முருகா உனக்கு அடுக்குமா அதெல்லாம் ஒரு சிங்கத்துக்கு ஜோல்னா போய் காலியான சிங்கம் அது இனிமே தூக்குறான்னா தூக்காட்டி பல சட்டியை உடச்சிருக்கும் போல. என் வர்க்கத்தை இழிவா பேசின மிஸ்டர் தங்கராஜ் அவர்களே, உன் வர்க்கத்தை இழுத்தடிச்சு பேச மாட்டேன். வரதட்சணை வரதட்சணை எதுக்குடா வாங்குற? தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணை படிக்க வைக்க அவங்களுடைய தாய் தகப்பன் ரெண்டு பேருமே சரிக்கு சம சம்பாதிச்சு அந்த பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. சரி கல்யாணம் பண்ற மாப்பிள்ள எங்களுக்கு எந்த சீர் செலவும் வேணாங்க அப்படின்னு சொல்லி யாரையாவது ஒரு ஆளை சொல்லு. முகர கட்டைக்கு 30 பவுன் நகை, 3 லட்சம் ரூபாய் பணம், அந்த தத்திரியம் பிடிச்ச முண்டை, உனக்கு குண்டியே இருக்காத அப்பாச்சி வண்டி, அனைத்தையும் வாங்கிட்டு ஒரே ஒரு சாமான கொண்டு வர. நான் கேட்டேன். மணியை கொண்டு வந்து கோவிலுக்கு மணி ஏற்ற மாதிரி டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆட்டிட்டு கிளம்பிடுறேன். தப்பா பேசாத தெரிவி. நாங்க முதல்ல சீர் வருஷம் நாங்க கேட்கிறோமா? இங்க இருக்கிற ஆம்பளைகளுக்கு தெரியும். பரிசம் போடுறப்பதான் உன் முகர கட்டி நாங்க உத்துக்கிட்டு பாக்குறோம். கல்யாணம் முடிச்சு வர்றப்ப நீ ஓத்தா போன டார்ச்சர் பண்ணி சீர் வாங்கிட்டு வர்ற. புரியுதா? உன் முகர கட்டிக்கு அம்மி அடிச்சா கை மசுறு வட்டுக்கிறோம். ஓத்தா விட்டது மிச்சி மசுரோட வர்ற. உட்காந்து மாவாட்டா உன் குண்டி கெடுக்கும்னு கிரேண்டர் மயிரோட வர்ற. நாங்க சரி இத்தனை சீர் வச்ச பார்த்து பார்த்து கொண்டு வரைய ராதா செல்வி யாரு கொடுத்து விடுறா? உன் தாய் தகப்பன் நம்ம மகளை இத்தனை வருஷமா வளர்த்தோம். நாளைக்கு ஒரு புது வீட்டுக்கு போறா யாருக்கிட்ட போய் ஒரு பண்டவாத்திரம் இல்லைன்னு ஓசி கேட்டு நின்றா நம்ம மகளுக்கு கௌரவ குறைச்சாக பார்த்து பார்த்து கொடுத்து விடுறாங்க உன் தாய் தகப்பன். நான் அதை தப்பே சொல்ல. நான் கேட்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்வி, நம்ம மக கஷ்டப்படக்கூடாதுன்னு இம்புட்டு சீர் வருஷம் கொடுத்து விடுறோம் ஓத்தான் கொப்பேன். நம்ம மகளை கட்டிக்கிட்டு வாழ போற மருமைய டெய்லி வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏன் வாத்தா வீட்டுல ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்தா குறைஞ்சா வாங்கி நாங்க ஆட சொல்ல காசை கூட கொடுக்கல. நாங்க வேலைக்கு போய் நக்கணும் நீ நினைச்சுக்கிட்டு வாங்குவோம். சரியான போட்டி. பேச்சுக்கு பேச்சு பெருச்சாளி நீங்க தான். நீங்க சொல்லிடுற எதுக்கு இப்ப எல்லாரும் இப்படி தட்டிக்கிட்டு கிடக்குறீங்க? உங்க வண்டாளத்தை தண்டாளத்துல ஏத்துறேன். வரதட்சணை வாங்கி எல்லாமே நான் கொண்டு வர மிக்சியில அரைக்கிற சட்னியை தான் நாக்க போட்டு நக்கிக்கிட்டு கிடக்குறேன். நான் கொண்டு வந்த கிரைண்டர்ல மாவு அரைச்சு தான் இட்லியை டிஃபன் பாக்ஸ்ல கட்டிக்கிட்டு வேலைக்கு போறேன். நான் கொண்டு வந்திருக்க கட்டில தான் என்னை முன்னாலே போட்டு பிரட்டிக்கிட்டு கிடக்குறேன். ஒரு ஆள் மாவை தூங்குற ஏண்டா மூதேவிக்கு பிறந்த மூதேவி அனைத்தையும் கொடுக்குற மோத்தா கோப்பன். திஸ் இஸ் மோத்தா கோப்பன் அப்படி சொல்லக்கூடாது. உன்னுடைய தாய் தகப்ப நம்ம மாப்பிள்ள கஷ்டப்படக்கூடாது. ஒரு ஏடிஎம் மிஷினை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க. அப்படி அறிவு கண்ண திறந்த என் சிங்கமே உங்களுடைய வசனம் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நாங்க திருந்திக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னால உன்ன ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா? நான் தான் கல்யாணம் பண்ணி வரும்போது உனக்கு பெரிய மிஷினா தூக்கிக்கிட்டு வரேன்னு டபக்குன்னு போட்டுக்கலாம், டபக்குன்னு எடுத்துக்கலாம், டபக்குன்னு போட்டுக்கலாம், டபக்குன்னு எடுத்துக்கலாம். அப்ப அந்த மிஷின் முக்கியமா உனக்கு இந்த மிஷின் முக்கியமா? மேம் ஏடிஎம்ல பலவர்கான சொல்லுவானே சொறி விட்டு போட்டுடா, சொறி விட்டுடா. இப்படி மூடி வச்சிருந்தோம்னு வச்சுக்க 10 ஒண்ண மாதிரி காவாலி பேருக்கு என்ன இருக்கு வச்சுட்டுவாங்க. சிவன் செஞ்ச ஓட்ட எவன் செஞ்ச என்னடா? சொத்து ஆளுக்கான குத்துட்டு போற உலக உலகம். ஒரு பொண்டாட்டி பேச்ச புருஷன் எவன் ஒருத்தவன் கேட்கிறானோ அந்த குடும்ப கலவரம். லோனை பத்தி
பேசுறடா ஊமை கும்பன பேசுற கேட்கிற உடைய லோனு நாங்க மட்டுமா லோன் வாங்குறோம் நீ வாங்கி நாங்க வாங்கி கொடுக்குறோம் லோன்ல தானே அம்புட்டையும் தொங்க விட்டுக்கிட்டு அலையிற காசு வாங்கும் போது பொண்டாட்டிகளுக்கு திருநெல்வேலி அல்வாவில இருந்து வாங்கி கொடுப்பேன் மதுரை மல்லிகைப்பூல இருந்து வாங்கி கொடுப்பேன் சில்லா லட்டு கடை என்னென்னமோ வாங்கி கொடுப்பேன் இந்த லோன் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் காசை கேட்டோம்னா தூமைய குட்டிக்கு இவன் வாயில வர வசனம் அடேங்கப்பா 100 நேர வேலை வாத்தாவது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவார்கள் என் பெண்மணிகள் அப்படி பேசாத வேலை ஒரு வேலைக்கு லாயக்கு கிடையாது விட்டத்துல காலத்துக்கு வச்சுக்கிட்டு கொட்டைய மல்லாக்க வச்சுக்கிட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு ஊரு பொண்ணிய பேசுற பொச்சு காப்பு வேலை உனக்கு கல்யாணம் பண்ணி உன்னைய ஊருக்குள்ள யாரு தப்பா பேசுறதுக்காண்டி நீ மாசமாடுறதுக்காண்டி நாங்க எவ்வளவு உழைக்கிறது தெரியுமா செல்வி நீ பேசுற ஆரம்பத்துல உனக்கு குண்டி இல்லடா வண்டி இருக்கிற வண்டி வாட் இஸ் திஸ் வண்டி ஒரு பொம்பளை வண்டியில உட்கார்ந்து எப்படி போகணும் எல்லா பைக்கிலுமே சைடுல ஒரு கம்பி விட்டுருவாங்க பாத்தீங்களா ரவுண்டா சைடா உட்கார்ந்து பொம்பளை இப்படிதான் புடிச்சு போகும் இப்ப எந்த பொம்பளையுமே கம்பியை பிடிக்கல நான் கம்பியை தான் பிடிக்க மாட்டேன் தம்பியை தான் பிடிப்பேன் பொது சொத்தை வளர்த்து போட்ட மாதிரி புருஷன் எடுப்பு அப்படி பிடிச்சுக்கிறது பாசமா இடையில தலைமாறி விழுந்தாலும் இவனோட சேர்ந்தா நீங்க செத்து போயிட்டு நான் என்னைய கொண்டு விட்டு நீ பல பொம்பளைகிட்ட போயிருவ அதனால நீ முதல்ல போயிரு அப்படியே இல்லைனாலும் உடனே பின்னாடி வருவியா இல்லங்க மாமா எப்படி வருவேன் ராமதாஸ் ஏங்கிருவாப்ல போங்க ஒரு பெண் இவ்வளவு தூரம் வாய் பேசக்கூடாது பேச மாட்டேன் புரியுதா என்னைக்குமே ஆம்பளை பையனுக்கு அடங்கினதான் பெண் பொம்பளைக்கு அடக்கமா நீங்க நடந்துக்காதுங்க வாய் இப்படி பேசாதீங்க நாங்க அந்த விஷயம் கெத்த ஒத்துக்கிற மாட்டோம் ஏன் தெரியுமா அந்த ஒரு விஷயம் அடிமைதான் ஏன் தெரியுமா அண்டமா முனிவரை கூட அடங்கி எல்லாமே இதுக்குள்ள அடக்கண்டா அப்ப நீங்க அடங்குறீங்க அப்படித்தானே அதுக்குதான் சொன்னாங்களாம் எங்கேயோ போன மாரியாத்தா என்ன தூக்கி போட்டு ஒருத்தவன் ஏறாத்தான் கீரிக்கல் வயக்காட்டுல கொடுச்சான் கோர இவங்க இதுக்குள்ள வச்சா இத்த தண்டிச்சான் குளத்துல கிடக்குது கெண்ட சொல்லுமாமா இங்க பாருங்க கிட்ட வாங்க மக்கள் சிரிக்கிறாங்கன்றக்காண்டி நீங்க 1000 விஷயம் பேசலாம் ஏன்னா நீங்க டான்ஸ் நான் பபுன் அப்படின்னே எல்லா பேருக்கும் தெரியும் உண்மைக்குமே இரு நீ எனக்கு யாரு நான் உனக்கு மயன் புரியுதா சித்தி நல்லா சித்தி நல்லா நொற்றுடா அது நடிப்பியா இது துடிப்பு புரியுதா அவர் சொன்ன மாதிரி சித்திக்கு அந்த ஸ்கிரீனுக்கு உள்ளவன் வெளியே வந்துட்டா நீ எனக்கு டான்ஸ் நான் உனக்கு பபுன் சித்தி பசிச்சா பால் கேப்பியா இந்த பாடி எனக்கு தெரியாது பால் மைத்துல வரும் பல வருஷம் ஆச்சு ஒண்ணு இது 15 லிட்டர் அப்படியே ஏந்திக்கிட்டு வருவேன் ஏது தண்ணி பாக்கெட்ல ராமதாசம்மா இந்த மாடு உண்மைக்குன்னு 10 மாடமா சோச்சு பாக்கணும் இந்த மாடு 10 மாடாகி 25 வருஷம் ஆச்சுடா சென்னம் பிடிச்சாதானே பால் இது சென்னம் பிடிக்காத கவலைப்படாதீங்க நீங்க என்ன வேணாலும் சரி உங்ககிட்ட நான் தான் தலையெழுத்து சூர்யா மாறிட்டல அப்ப பாத்துக்கலாமா மாடு மத்த வேலையை எப்படி பாக்க பாப்போமா மாடு என்ன குட்டி சொல்லி பாத்துக்கிறோம் அதனால நீங்க 4 பேரும் கோரஸா கேளுங்கடா ஒன்னும் பிரச்சனை இல்லை அதனால நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா பாப்பா வந்து எங்க உனக்கு போய் உட்கார தூத்துமில்ல கிருத்துமில்ல கேமரா வந்து போது தப்பு நினைச்சுக்கிட்டாங்க எப்படி தெரியுமா 10 ரூபாய் துணி பட்டணத்தை சிலுக்கு துணி பக்குவமா எடுத்துட்டாரு பக்கத்துல மாட்டி கட்டிக்கார வேட்டி கட்டி கச்சிதமா தொலைஞ்சி சுத்தி வந்தாரு சம்மதிக்க மாட்டேன் கேட்டு கேள்வி இல்லாம தொடக்கூடாது நாடக உலகத்திலேயே சொல்றீங்க விளையாட்டு கூட பேசுறது சரியா டீசெண்டா நடந்துக்கணும் ஒரு பபன் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கணும் அது நான் வரக்கூடிய மேடையில
ரொம்ப ஆபாசமா ஆடுறது, அசிங்கமா பிஹேவ் பண்றது, பேட் வாய்ஸை யூஸ் பண்றது, கெட்ட கெட்ட வார்த்தையை என்று பேசுறது எல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படிதானே? சரி, பிடிக்காது. இந்த அம்புட்டு இல்லாண்டி பேசுன மறக்க மாதிரி பேசுற குத்துற மண்டம் என்னைய மாத்தி விடுவா போலயே. இந்த குடும்பம் வேறையா? கடை சாந்தி என்ன போல தொடாதீங்க, ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. ஆணே கிடையாது சரியா? உலகம் ஊத்தவ மண்ட மேல கொண்டு ஓட்டு ரவுண்டு கொண்டு அதுல ஓட்டு நான் கொஞ்சம் இறக்கத்துல விட்டு மாப்பிள்ள. சரியா வைப்பாங்க. சூப்பர்மா. தண்ணியை போடுவோம். போடுங்கம்மா தண்ணி. சீக்கிரம் கொடுப்பாமா. ஓகே. உங்களுக்கு நீ செய்வோமா? எங்க மாடை இழுத்து வேலை ஆகணும்ல, அதுக்காண்டி எப்படி பாத்தீங்கன்னா கத்துரு கொள்ளு காசு தந்து உத்தரவு போட்டிருக்க கட்டு ஜாக்கெட் மேலே எட்டு கட்டி பாடு எதிர்பார்த்து பாட சொல்லி எவரேனு ஆசைப்பட்ட துட்ட போட்டு கேளுங்கிறேன், நானும் நெட்ட போட்டு பாடுகிறேன். சிரிக்கி ஒருத்தி சொன்னார கருத்தி கலக்கி குளிக்கி தள்ளாடும் கருத்தி வயசு பகலே வந்தால் அந்த கண்ணாலே எதை விட்டு பல்லங்குழி யாதவாதி
இல்ல யார்கிட்ட போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. நீ மூடுப்பா, உடனே வந்துடுவாங்க மொத்தமா. ஆஹா, ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா. ஒரு வருஷம் முகச்சாடதான் யாரு பாரு தெரியல. ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா. ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா. உன் முகம் போலே எம்மதி மேலே, என் முகம் போலே உம்மதி மேலே. முத்து முத்து பாப்பா முத்து ஒன்று கேப்பா, முத்து முத்து பாப்பா முத்து ஒன்று கேப்பா. என்ன கொடுத்துருவாங்க? ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா. முகம் போலே மடி மேலே, முகம் போலே மடி மேலே. முத்து முத்து பாப்பா முத்து ஒன்று கேப்பா, முத்து முத்து பாப்பா முத்து ஒன்று. அந்த நாய் அப்போத உடிச்சு ஒரு நக்கிறோம். மூத்திர கழிச்சு அடிக்கிறீங்க. வாடி மாத்தாமல என்னடி மேல போற வாழ்க்கை மாறிக்க முடியாது. ஏடி மாத்தா புடிச்சு இங்க நிக்கிற உள்ள நக்க போற. நக்க வேற ஓவே ராமராஜ் வாங்கிடா. பல்டி அடி. ராத்திரி நேரத்து பூசையில் ஆச்சிடா. நான் ஆகிற சம்பாதிச்சு கேட்டேன், என்னை போட்டு சித்திரவதை படுத்துறீங்க, பல்ட்டி அடிக்கிறீங்க, காலை தூக்குறீங்க, கப்பு கிளியறீங்க. அது மட்டும் போற வைக்கலாம். நான் சித்தா வேலைக்காவது போயிருந்துருப்பேன். குட்டிக்க வர போவேன் சித்தாளுக்கு போய் அந்த வீடு இடிய நாத்தா புருஷன் வீட்டுக்கு சும்மா இருக்கா? அதுக்கு இருக்கு எதில் பாவிட்டேன் வாயில சொல்றீங்க. என்ன பண்ற கீழே கொட்டை எவ்வளோ டைமும் இருக்காது. என்ன பண்ற ராத்திரி நேரத்து பூஜையே விளக்க மருந்தா எடுத்துவாங்க. கக்கூசு விடுற விளக்க மருந்தா பல்ட்டி அடிக்க இடத்த பெருமைப்படுத்தி பார்க்க. ராத்திரி நேரத்து பூஜையில் ஒத்த நான் கையை காலையை காலை பட்டு சாப்பு ஒத்த பட்டுக்கு கவலை முண்டை எப்படி பட்டோம். குறவள வரைக்கும் சோத்த தின்னாதண்டா உள்ள கிழக்கு அப்பளம் பாயாசம் கிழக்கு முண்டை
சோறு நிக்கிறப்ப சொன்னான் அக்கா கம்மி வைக்கா நான் பல்ட்டி அடிப்பேன் முண்டை ஒத்த பல்ட்டிக்கு ஆட மாட்டான் உனக்கு அடுத்த டெஸ்ட் இருக்கு முந்தி முந்தி விநாயகனே கோடி தேவர்களே இங்கே நடனம் ஆடிக்கொண்டிருந்த நடன மங்கை சற்றமுன் காணாமல் போய்விட்டார். எத்தனாவது புருஷன் கூட்டி போட்டாங்க தெரியல. என்னடா செய்யறா? கீரிக்கல் மேடு கிராமத்தார்கள் நல்லா இருக்கணும்ல. ராதாச்சேரி பெண்மணி காலை தூக்கணும்னு ஊர் ஊரா வந்திருக்கீங்க பாருங்க. ராசாக்களா காலை தூக்கி நீங்க பாக்கணுமா? ஐயாக்களா நீங்க நல்லா இருக்கணும். என் செல்லங்களே நஞ்ச புஞ்ச அம்புட்டு விளையணும்னா நான் 7 விரதத்தையும் தூக்க வேணாம். அந்த பிள்ளை காலை தூக்கையில ₹1 2 உள்ள ஓடுங்க. பெண்கள்லாம் பொங்க வைக்கும் போது குழவை போடுவீங்கள, அந்த மாதிரி குழவை போடுங்கத்தா பாப்போம். போடுங்கத்தா. என்ன அப்படி உட்காந்துருக்கீங்க? அதனால கழுவி கழுவி ஊத்துறாங்க. நீ போடியா? நாக்கு போடியா? குழவை போடியா? ஆமா ஆண்டவா. வாத்தியாரே அந்த அழுத. அப்பா கருப்பா பதட்டப்படி கருப்பு என்ன பண்றியா? நசர புடுங்கற உட்கார போய் சாமியை கூப்பிடுறியா? நீ கூப்பிட்டு உன் புருஷனே வர மாட்டேன். ஆண்டவா காசி விஸ்வநாதா மகிழாண்டேஸ்வரி மகேஸ்வரி கிரிக்கல் மேடு கிராமத்தார்கள் நல்லா இருக்கணும்டா. இறங்கி வாடி அக்கடி போத்து அத்தாடி. நீனே 3 நாளாச்சு குளிச்சு எப்படி சாமி வர? வரும் பாருங்க. மாங்குகிலே பூங்குகிலே சேதி ஒன்று கேளு, மாலையிட தேடி வரும் நாடு என்ற நாடு.
சரி நீ கையை கொடுத்துறாத மிக்சர் போட்டு போயிடும் அதுக்கார என்ன கிளியில் போய் ஆட மாட்டேங்குது இந்த சிலை எப்ப திறப்பாங்க இந்த தண்ணியை குடிக்க இந்த கேனை வச்சு நான் தண்ணி குடிக்கிறது தாகத்துக்கு மக்கள் எவ்வளவு பிரச்சனை சூப்பரா நக்குனே அது உங்களுக்கு தானே தெரியும்.
சொன்ன சித்தாளுக்கு போயிருக்கான் இங்க ஒரு வடைய 2 டீ வடை சொல்லி முடிச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு தூக்கு கொண்டு தூக்கு பைய தூக்கு ஆட தூக்கு எனக்கு ஒரு தூக்கு கொண்டு வேணுமா? குண்டை கொண்டு எவ்வளவு ஈனாவன வெட்ட ஈனாவன நீ சொல்லி பிடிச்ச குண்டை ராதா செல்வி வாதாச்சல் 1000 கவலை வந்தாலும் சரி சாணியை எடுத்துட்டு நாசமத்து போத வரணும். சும்மா ஊரு காசு என்னப்ப உழைக்கணும், உழைச்சாத்தான் காசு உடம்புல ஒட்டும். சும்மா கட்டடம் எலும்பு என்னன்னு தெரியல, வாமிட்டா வளர்த்து சென்னை பிடிச்சிருப்ப. இந்த வந்துட்டாரு ஆடத்தை பிடிச்ச தம்பி காசு கொடுத்த காசை கேட்காத நல்லா இருப்பேன். காலில் வந்து கும்பிடுங்க. இவளுக்கு காசு கொடுக்குறவாரு நீ பெரிய எச்சிக்கல முடியாத இருப்ப. கொடுத்துட்டு போ. என்ன சொல்றேன்னு தெரியலையே. கோமரசம்பேட்டைக்கும் கம்பாரசம்பேட்டைக்குமா என் ஓட்டையே சரியில்லாம இருக்குது. நான் எந்த ஓட்டையே சொல்றேன் வேணா ஓட்டை இருக்குந்தாப்பா எனக்கு அர்த்தம் தெரியாத மூலி முட்டை எண்ணெயை போட்டு ஏட்டா சித்திரம் போய் என்ன சரக்க சாப்பிட்ட கிளை விட்டு மூத்தத்தை கொடுத்த மாதிரி முடக்கணும். சித்தி 1000 எவ்வளவு இருந்தாலும் சரி நம்ம கூட வேலையை பார்க்கணும்ல. உனக்கு மட்டும் துண்டு வாங்கினீங்களா நாசனத்துக்கு போகணும். வாடகை எனக்கு வேணும். மேடம் மங்க அன்பு சித்தி ராதா செல்விக்கு பால குடும்பம் சார்பாகவும் கிராமதாஸ் சார்பாகவும் பொன்னானது குனிமா சித்தி நான் கிளச்சி எல்லா வேலையும் செஞ்சுட்டு சித்திங்கிறேன் பாரு. கெட்டிக்குழி சும்மா இருக்குவேன். எனக்கு பொன்னாடி அடித்து அன்பு கிராமத்தரவுக்கு எங்க சங்கம் இது என்னுடைய காலை எடுத்து ஓதவா நாடக கலைஞர் சார்பாக நன்றி குறித்து ஒழுக்கமா பேசி ரொம்ப முடிக்க முடியல. சரி அம்மா